இன்றைக்கி நம்ம பெட்டி கடைகள்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய பொட்டுக்கடலை மிட்டாய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம். இதுக்காக ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து இதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் 1 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தூசி மண் எல்லாம் போகும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகுபதம் பார்க்குறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ளே விட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா உருண்டையாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பொட்டுக்கடலை நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இம்மீடியட்டாக லட்டு மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அது அப்படியே எல்லாமே கெட்டியாயிரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எடுக்க முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு லட்டு பிடிக்க வரல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்லா ட்ரை ஆயிரும். அதை அப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.